இங்க ஒருத்தன் தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட வெறுப்பேத்துறதுக்காக அவ வர ரெஸ்டாரண்ட்டுக்கு அவளுக்கு முன்னாடியே வந்து கையில லிப்ஸ்டிக்க மார்க் பண்ணி அத கழுத்துல லிப்ஸ் மாரி அச்சு வச்சுக்கிறான். அந்த டைம்ல அவனோட எக்ஸ் இங்க வர்றா. இவன பார்த்ததும் இவளோட ஃபினான்ஸ் கிட்ட இவன் தான் என்னோட எக்ஸ்ன்னு சொல்றா. இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு கேக்குறா. அதுக்கு அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட வந்தேன். அவன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான்னு சொல்றான். இவன் உடனே நாங்க இருந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட பாத்துட்டு போறோம்னு சொல்லி இவனோட டேபிள்லயே உட்காந்துடுறாங்க. இவனுக்கு ரொம்பவே பதட்டமாயிருது. உடனே நான் ரெஸ்ட் ரூம் போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறான். அங்க ஒரு லேடிட்ட காசு கொடுத்து எனக்கு 1 மணி நேரம் கேர்ள் ஃப்ரெண்டா நடிகன்னு சொல்றான். உடனே அவளும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அவனோட எக்ஸ்ட இவ தான் என்னோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றான். உடனே அவனோட எக்ஸ் ஒரு கொஸ்டினா அவட்ட கேட்க ஆரம்பிக்கிறா. ஒரு கொஸ்டினுக்கும் இவன் காசு கொடுக்க அவ பதில் சொல்ல ஆரம்பிக்கிறா. கடைசியா நானும் என்னோட ஃபியான்ஸ் டாமும் இன்னும் 1 வாரத்துல கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்றா. இவனும் அந்த லேடியோட ரிங்க வாங்கி எல்லாரும் முன்னாடியும் ப்ரொபோஸ் பண்றான். ஆனா அவ இவனோட பர்ஸ பாக்குறா. பர்ஸ்ல ஒண்ணுமே இல்ல. உடனே ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிட்டு நீ கொடுத்த காசுக்கு நடிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்லி கத்துறா. இத பார்த்து இவனோட எக்ஸ் ரொம்ப சிரிக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளோட ஃபினான்ஸ் வாட்ச்ல இருந்து ஒரு அலாரம் அடிக்குது. உடனே அவன் நான் உங்க கூட இருந்த டைம் முடிஞ்சிருச்சு, வேற பொண்ணு என்ன புக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறான். பார்த்தா இவங்க 2 பேருமே காசு கொடுத்து தான் 2 பேருமே நடிக்க கூட்டு வந்திருப்பாங்க.